சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. அதாவது ம் சில ஊழல் பெருச்சாளிகள், சரி KN நேரு, சரி ஆர் பாலு, சரி வேலு, சரி செந்தில் பாலாஜி, சரி விக்ரம் புகழ், ம் ராசா பிளஸ் கனிமொழி, சரி இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நல்ல ஊழல் பண்ணது நல்லாவே தெரியும். சரி. சவால் விடுற மாதிரி பேசுற அந்த ராசாங்கிற நபரெல்லாம் எந்த நோய் நொடி இல்லாம நல்லா இருக்காங்க. ஆனா நல்ல மனிதர்கள்லாம் நோய் பார்த்தேன் நானு. வாய்ப்படுறான். இல்ல அதானே சொல்றீங்க? பார்த்தாராம். சரி அப்புறம் அந்த நிதி குடும்பத்துல இருக்கும், அந்த நிதி இந்த நிதி, சரி கலாநிதி, சரி கருணாநிதி, இவங்க பூராமே ஊழல் தான். அது இல்லைன்னா சரி. யாரும் மறுக்க விட முடியாது. ம் ம் அப்புறம் இப்போ ஒரு அருமையான முதலமைச்சர் வந்து சேர்ந்திருக்காரு, நல்ல மேக்கப், சரி. ம் ம் ஸ்டாலின் அவர்கள். சரி. இத்தனை இருக்கிறாங்களே, ம் இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்காதா? இப்படியே சொகுசா இருப்பாங்களா? ஆத்மாவுக்கு தான் கிடைக்கும். இவங்க இவங்க உடலுக்கு கிடைக்காது. ஏன்னா கலியுகத்தை பொறுத்தவரையில நல்லவன் தான் சோதனைக்குள்ளாவான். நல்லவனுக்கு தான் நோய் வரும். நல்லவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா பகவானே சொல்றான், ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும். வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார் தாண்டோரோட வேதம் தலையிலேயே விட்டுடுவார். சாமி பகவான் சொன்னது. நீங்க நடக்கா ம், இல்லையா? பொய் வேதம் பூமி தனில் பெருத்து மிக உண்டாகும். மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார். எம்பெருமா அப்பா சிவபெருமான் சொன்னது. கலியுகத்துல ஈனருக்குன்னா அயோக்கிய பைய, ரவுடி பைய, ஊழல் பண்றவன், திருடுறவன், தெத்துறவன், முள்ள மாறி முடிச்சரிக்கின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி ம், ஏமாத்துறவன் குடும்பம் தான் நல்லா இருக்கும். அவனுக்கு நோய் நொடியே வராது. அவன் குடும்பத்துல எந்த நோயுமே இருக்காது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ம், இவன் செய்யற பாவ மூட்டையில அந்த ஆத்மா பின்னாடி எல்லாம் வருது. அதாவது ஒருத்தர் ரொம்ப அநியாயம் பண்றான்னு வைங்களேன், எம்பெருமான் எங்க அப்பனை பொறுத்தவரை எப்படி தெரியுமா? ம், ஆகாய அளவுக்கு வளர விட்டுருவான். நீ இன்னும் தப்பு பண்றா, இன்னும் பண்ற அடியில அறுத்துருவான். அதான் சாமி சொன்னான், தாய் தமர்கள் என்றும் தன்கிளை என்றும் பார்ப்பதில்லை, வாய் உரமாய் பேசும் வம்பர் என்று பார்ப்பதில்லை, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றானே நான் வளர்த்தே அறுப்பதுண்டுங்க. அதான் நல்ல பிள்ளைகளை, சாதுக்களை நோய் கொடுப்பான், நொடி கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் அந்த ஆத்மாவை என்ன பண்றான்? ஃபில்டர் பண்றான். இன்னைக்கு உனக்கு நோய்வாய்ப்படுறது, நீ துன்பப்படுறன்னா உன்னுடைய கர்ம வினை அழியுதுன்னு வச்சுக்கோ. நீ ஒரு துன்பத்தை நீ அனுபவிக்கிறன்னா உன்னுடைய கர்மா தீருதுன்னு அர்த்தம். நம்ம துன்பம் அடைஞ்சு நம்ம கர்மா தீருது, அதான் உண்மை. ஆனா நம்ம ம், இறப்புக்கு அப்புறம் நம்முடைய ஆத்மா எங்க மேல் வீடு கொடுக்குறான், மோட்ச வீடு. ஆனா இந்த படுபாவி, இந்த ஊழல், இந்த பெருச்சாலி, இந்த கும்பலுக்குலாம், இந்த ம், பயிர்களை மொத்த பயிர்களையும் எங்க பாருங்க, இவன் பின்னாடி இவன் வச்சிருக்கான் பாருங்க, இந்த லேண்ட் குரூசரு, இந்த ஆடி, இந்த BMW, இதெல்லாம் வராது. கடைசியில இவனுக்கு ஒரே ஒரு வாகனம் தான் வரும். எமன் எரும மாட்டுலதான் இவன் போவான் கடைசியில. இப்ப ம், பந்தாவா போவானுங்க. இப்ப பந்தாவனுக்கு இப்ப இந்த கும்பல் போச்சுன்னா பின்னாடி ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 100 பேர் போவாங்க. பட்டம் பவிசு எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் 1000 வண்டி கச்சன்னு போவோம். மௌனுலா இறுதி யாத்திரைன்னு ஒரு யாத்திரை இருக்கு. அன்னைக்கு உனக்கு ஒரே ஒரு வாகனம் தான். அன்னைக்கு எரும மாட்டு வாகனத்துல நீ மட்டும்தான் போவ. இந்த படுபாவிகள் எதுக்கு தப்பு பண்றான்? அவன் புள்ள குட்டிக்காக தப்பு பண்றான். புள்ள குட்டிகளுக்கு சொத்து சேர்க்கணும், அடிச்சு வச்சுட்டு நம்ம செத்துருன்னு நினைக்கிறான். படுபாவியடே, முட்டாள்களே, உன் ஆத்மா அழியாதுடா. நீ ஆத்மா பின்னாடி நீ செய்யற தான தர்மம், தவம், புண்ணியம், பாவனி 2 வருது. இதுக்கு தாண்டா உனக்கு மறுமை. இந்த ஆத்ம சிந்தனை உனக்கு கிடையாது. இவன் என்ன நினைக்கிறான்? செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருது, அதனால இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் கொள்ளையடிச்சு புள்ள குட்டி சேப்பன்னு நினைக்கிறான். ஆனா படுவாய், பிள்ளை குட்டிங்கிறது மாயைடா. அது இங்க பாருங்க, நான் சொல்லல. நன்னிய பாசத்தில் நான் எனல் ஆணவங்கிறான். நன்னிய பாசத்தில் நான் எனல் ஆணவம், பண்ணிய மாயையில் ஊட்டல் பரிந்தனன், கண்ணிய சேதனன் கண் வந்த பேரொருள் அண்ணல் அடிசர் உபாய்மது ஆகுமேங்கிறாரு திருமூலர். திருமூலர். சொல்றான் என்ன சொல்றாரு? ம், ஏழை முட்டாள்களே, நீ பந்தபாசங்கிற மாயையில மூழ்கி பிள்ளை குட்டிங்கிறதுக்காக தான் நீ பாவத்தை சேர்க்கிற. இப்ப இந்த மந்திரிகள்லாம் யாருக்கு ஊழல் பண்றான்? இவனுக்கு 90 வயசு ஆகி போச்சு, 5 வருஷத்துல போய் சேர்ந்துருவான். ஏமா எரும மாட்டு வாகனத்துல போயிருவான்னு வச்சுக்கோ. யாருக்கு பின்னாடி ம், இவன் பெத்து வச்ச பேரம் பேத்தி குட்டிகளுக்கு தான் சொத்து சேர்க்கிறான். அடே படுபாவிகளா, நீ நரகத்துல போய் நீ உன்னை ஆத்மாவை கோரமான நரகங்கிறான். ரஜசி பிள்ளைங்க கத்தோ கம்யூனிஸ்ட் ஜாயுத ததா பிள்ளைங்க தமசி முடிஞ்சு செய்யாதங்க. கோரமான நரகம்னா ஐயோ, அந்த கொடுமையான நரகத்துல இவனுடைய ஆத்மாவுக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்குறானா பகவான். ஆனா அந்த முட்டா ம், பயலுக என்ன நினைக்கிறான்? பிள்ளை குட்டிகளுக்கு சேர்த்து பிள்ளை குட்டிங்கிற அதுல ஒரு ஆத்மா வருதுடா. அந்த அந்த பிள்ளைங்கிறது யாரு? குழந்தை குட்டி, அப்பன்னு ஆத்தா, அந்த உறவெல்லாம் ஒரு ஆத்மா இருக்கு. அந்தந்த ஆத்மா அதன் கர்மவின்படி வருது. ஆத்மாவுக்கு தாய் தந்தை அம்மா ஆத்தாங்கிற உறவே கிடையாது. கடைசியில எரும மாட்டு ம், வாகனம் தான் வரும். இவன் வச்சிருக்க வண்டி வாகனம் வருமா கூட சொல்லுங்க? அது எரும மாட்டு வாகனத்துல அவனுக்கு இந்த பண்ணிய வாயை கட்டி கொண்டு போவாங்க, பாத்திருக்கீங்களா? ம், பண்ணி வெட்டும் பாத்திருக்கீங்களா? வாயை கட்டி கையை கால் கட்டி அந்த மாதிரி எரும மாட்டோட எரும வாகனத்துல யம தூதர்கள் என்ன ம், பண்ணுவோம்னா, இந்த படுவாய்களுடைய ஆத்மாவை, இந்த லஞ்சம் ஊழல் பெருச்சாலி, இந்த பெருத்த பெருச்சாலிகளுடைய அந்த ஆத்மாவை பண்ணியை கட்டுற மாதிரி கட்டி எரும வாகனத்துல கொண்டு போவானா. எரும மாட்டு வாகனம் தான் வரும். அதனாலதான் அண்ணாமலை சொல்றாரு, திருந்துகடாங்கிறாரு. இவனுக்கு திருந்த மாட்டாங்க. பிறவி குணம் மட்டையை வச்சு கட்டினாலும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. பிறவி குணம். அதனால ம், இப்போ உதாரணத்துக்கு ஏங்க, ஆளானப்பட்ட கலியன் யாரு? துரியோதனுடைய கடைசி ஆத்மா. துரியோதனன் இருக்கான்ல, ம், அவன் ஏற்கனவே ராவணனா வந்தான், இரணியனா வந்தான், இப்படி பல 6 அசுர பிறவிகள் எடுத்தான். கம்சனா வந்தான். இப்படி எடுக்கும் பொழுது எம்பெருமான் 6 பிறவிகள் அழிச்சிட்டான்.
அப்போ 7வது பிறவி எல்லா மனிதர்களுக்கும் திருந்துற 7 வாய்ப்பு கொடுக்கப்படுது. 7 வாய்ப்பு எல்லா மனிதர்களுக்கும், எனக்கும் உண்டு. இப்ப எனக்கு இது எத்தனாவது பிறவின்னு எனக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். 7 வாய்ப்பு தான் மனித பிறவி. இதுல நீ திருந்தி அப்பா அடையலன்னு வச்சுக்கோ, உனக்கு அப்புறம் அவள் சங்கு தான். அப்புறம் இந்த நரக கூட்டத்தான் போய் தொலைவ. மறுபடி 84 லட்சம் பிறவி கொடுப்பான், புழு விலங்கு பறவைன்னு. மனித பிறவி கிடைக்காது. இது வாய்ப்பு பயன்படுத்திக்கணும், அந்த முட்டாள்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ சாமி துரியோதனனுக்கு என்ன பண்றான், 6 பிறவில அசுரனா பிறந்துட்டான். 7வது பிறவில கலியனாக ஒரு 6 சாஸ்திரம் 96 தத்துவம் 32 அறங்கள் கட்ட ஒரு வேதியர் குலத்துல படைப்போம். அப்படியாவது இந்த படுபாவி திருந்தி ஒரு நல்ல மோட்சத்தை பகவானை தேடுவான், மோட்சத்தை போய் அடைவான் அப்படின்னு சொல்லி சாமி படைக்காரு. இந்த படுபாவி சிவன்ட்ட என்ன வரம் கேட்டான் தெரியுமா? சிவன் கேட்கிறாரு படைச்சிட்டு, எப்பா இனியாவது நீ மோட்சத்துக்கு போ, உனக்கு என்ன வர வேணும், நல்ல வரங்களை கேளுன்னு கேட்கும்போது அவன் பிறவி குணம் 6 பிறவில அசுரனா வந்தான்ல, அப்போ என்ன கேட்க, அந்த பிறவி குணம் அவனுக்கு இருக்குது. இந்த குல இங்க நல்ல பிறவில படைச்சும் கூட அவன் சிவன் வரம் என்ன வரவன்னு கேட்கும்போது சிவன் கேட்கிறான், மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம் சக்தி மூலம் கணபதி மூலம் காமாட்சி தன் மூலம் 1008 அண்டம் நிறைமூலம் வாய்த கண்ணே வரமாக தாரும் என்றான். யமனுடைய மூலத்தை கேட்கான், யமனுடைய மூலத்தையும் கொடுங்கிறான். சிவனே உன்னுடைய சக்தி, உன்னுடைய பொண்டாட்டி சக்தி 1000 இடத்துல எத்தனை தெய்வங்களோ அத்தனை வரம் எனக்கு வேணுங்கிறான். வரம் கேட்டது பெருமாளுடைய சுதர்சன சக்கரத்தையும் திருமுடியும் கேட்டான். அப்பதான் பூமியில அவன் அரசாட்சி பண்ண முடியும். அப்போ அவன் திருந்துறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தா அவன் என்ன வரம் கேட்காம பாருங்க, பெருமாள் எனக்கு எதிரி, அவனை கொல்லணும், அப்போ அவனுடைய திருமுடியும் சுதர்சன சக்கரத்தையும் கொடுன்னு கேட்டான். அப்போ இந்த முற்பிறவி அந்த பிறவி குணங்கிறது இவனுக்கு திருந்தாது. துரியோதனன் 6 பிறவில அசுரனா வந்த குணம் 7வது பிறவிலையும் அந்த வரத்தை கேட்காம பாருங்க, அழிகிறது, மோட்சத்துக்கு வழி தர மாட்டேங்கிறான். அதான் எங்க அப்பா சூரனா வரும்பொழுது எங்க அப்பா எங்க சொல்றான், தீர்ச்சியுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதை விட்டு விடணும். டே முட்டாள், இந்த அரச பதவியெல்லாம் கொஞ்ச நாள்டா, இது கர்மாடா, நீ ஒரு மோட்சத்துக்கு வழி தேடு, உனக்கு இறைவன் மோட்சம் தருவான், அந்த பிறவிங்கிற துன்பத்திலிருந்து விடுபட்டுருன்னு சூரனுக்கு புத்தி சொன்னான். இதே துரியோதனுடைய ஆத்மா தான் சூரனா பிறந்தான் முற்பிறவில. அப்போ அதே மாதிரிதான் இன்னைக்குள்ள இந்த கலியுக இந்த கொடுங்கோல் இந்த பயல்களுக்கு இந்த ஊழல்வாதிகளுக்கு எங்க அண்ணாமலை புத்தி சொல்றாரு. இவன் கேப்பானா, திருந்த மாட்டான். இவன் பிறவி குணம் அப்படி, அன்னைக்கு துரியோதனுடைய அந்த அசுர பிறவியோட குணம் அப்படி இருந்தது போல இவனுடைய குணம் அப்படி இருக்கு. அப்போ இறைவன் சிவபுரம் வரத்தை கொடுத்துருக்கு. விட்ட உடனே எம்பெருமா என்ன பண்றான், மகாவிஷ்ணு பாக்குறான், ஐயோ இனி இவனை அடக்க முடியாது அப்படின்னு சொன்னா எங்க அப்பா என்ன பண்றான், ஒரு ஆண்டி கோலம் எடுத்து போய் களிய முன்னாடி பின்னு, ஏய் சிவபுரம் இடத்துல இவ்வளவு வரம் வாங்கிட்டு போறல, இன்னைக்கு உலகமே உன்னுடைய கட்டுப்பாடு, உன சிவனாலே உன்னை கொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சக்கரை தான் வெறும் இரும்பு, இதை ஏன்டா சமந்துட்டு போற, குடுடான்னு அவனுக்கு காசா படைச்சு தரேன்னு சாமி சொன்னாரு. அப்போ கொடுக்குறான், வந்தது பெருமாள் தெரியாம சக்கரத்தை கொடுத்துட்டான். அதான் எங்க அப்பா இறைவனுடைய ஒரு சூட்சமம். விடுவானா, விடமாட்டான். என்ன பண்ணா, சக்கரத்தை சபிக்கிறான். சபிக்கும் பொழுது சக்கராயுதம் கேக்குது. சக்கரத்தை பணமா படைச்சு தரேன்னு கல்யாண்ட சொன்னா பணமா மாறு சபிக்கும் பொழுது சக்கராத்தாளர் கேட்கறான், ஐயனே இப்போ இந்த படுபாவி கையில என்கிட்ட சபிச்சு கொடுக்குறீங்க பணமா, நான் எப்பையா உன்னுடைய கைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாமி சொல்றாரு, களி மாறும் பொழுது கடரும் முன் சாபம், தர்மயுகம் வரும்பொழுது நீ என்கிட்ட வந்துருப்பா, அது வரைக்கும் நீ உங்ககிட்ட இரு அப்படின்னு கொடுத்துட்டாரு. அதனாலதான் களியன் கை ஓங்கி இருக்குது. இன்னைக்கு பணத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட்டானுங்க அந்த கும்பலு, எல்லாத்தையும் சாதிச்சிருவான், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவான், பண்றானா இல்லையா? அதனால இது கலியுகத்து சிவன் கொடுத்த வரம் பொய்யாகாது. அதனால இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் என்னுடைய ராஜாங்கம் தான். அதிகபட்சம் ஒரு 200 வருஷம் கூட யுகம் போகாது, எழுதி வச்சுக்கோங்க. களி முத்திட்டாதான் சாமி சொன்னாங்க, களியோ விளைந்து போச்சு சக்கராயுதத்துக்கு இறை காணும் பருவமாச்சே சிவனே. எங்க அப்பா சிவபுரம் மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான், சிவனே களி விளைஞ்சிட்டு என்னுடைய சக்கராயத்துக்கு இறை காண்ற நேரம் வந்துருச்சுங்க. அதனால இங்க பாருங்க, இந்த கும்பல் வெறும் மாயை, பிள்ளை குட்டி பொண்டாட்டிங்கிற இந்த கும்பலுக்காக சொத்து சேர்த்த ஊழல் பண்ணி அடுத்த குடும்பத்துக்கு எடுத்து அடுத்த குடியை கெட்டு மக்களுக்கு எடுத்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கணும்னு வச்சுக்கோ. இவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நரகத்துல. சாமி சொல்றான், பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேன். இன்னைக்கு 1000 கோடி ஊழல் பண்ணி வச்சுட்டான் இந்த பெருச்சாளி, இந்த பெத்து போட்ட இந்த பெருச்சாளிகளுக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுக்காக ஊழல் பண்றான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 90 வயசாச்சு, 5 வருஷம் இருங்க. ஏன்னா 5 வருஷத்துல யமன், எங்க அப்பா எரும வாகனத்துல இருந்து எங்க அப்பா வருவான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டி தடைக்குவதில் யமன்கிறான். அந்த யம வாகனத்துல எங்க அப்பா வருவான், எரும வாகனத்தை கொண்டு வந்து இந்த கும்பலை கட்டி கொண்டு போவான். அன்னைக்கு இவனுடைய உடம்பு பஸ்பமாயிரும். இவன் ஊழல் பண்ணி வச்சிருக்கான் பாரு பேரம்பேத்தி பிள்ளைங்க, இவனுக்கு இவன் உடம்பு எடுத்து எரிச்சிருவான், எரிச்சு கங்கையில கூட கொண்டு கரைச்சிருவான். முக்தி கிடைக்குமா? அங்க யம அங்க எரும மாட்டுல கட்டி சங்க புடிச்சு அங்க நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பான் ஆத்மாவை. இவன் ஆத்ம சிந்தனை இல்லாத கூட்டங்க, வெறும் உடலமா பாக்குறான். அதான் இங்க எத்தனை இதுல வேணா குடியிருந்துக்கோ, உனக்கு நரகத்துல வீடு இருக்கு. யம உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாகனம் தான், எரும வாகனத்துலதான் நீ போவ. நீ சாபம் உடல, இதான் உண்மை. இது அறியாமையிலும் தப்பு பண்றான். அண்ணாமலை சொல்றாரு, திருந்துங்கடாங்கன்னு. அண்ணாமலை சொல்லலங்க, அந்த அண்ணாமலைக்குள்ள இருந்து அந்த அண்ணாமலை எங்கப்ப சிவபெருமா புத்தி சொல்றான், திருந்துங்கடா, ஏழைகளுக்கு கொடுங்கடா. இன்னைக்கு பாருங்க 5 ரூபாய்க்கு மாத்திரம் இன்னைக்கு ஒரு மருத்துவ செலவு பண்ண முடியாம எவ்வளவு குடும்பம் இன்னைக்கு தத்தளிக்குது தெரியுமா? சொல்லுங்க. ஒரு ஆபரேஷன் 5 லட்சம், 3 லட்சங்க, 4 லட்சங்க, 5 லட்சங்க, எங்க போவோம் அந்த குடும்பம்? சொல்லுங்க. இந்த பணத்தெல்லாம் கொடுங்கடா, அந்த குடும்பமா நல்லா இருக்கண்டா அப்படின்னு சொன்னா செய்வானா? செய்ய மாட்டான்.
அதனால இவனுங்க பாருங்க, நம்ம ஏன் இந்த சாபம் விடணும்? ஈசன் கூட்டிட்டு போறான் நரக கூட்டத்துக்கு. அதான் ம். சொன்னான், நன்னிய பாசத்தில் நானியனால் ஆணவங்க பண்ணிய மாயில் ஊட்டல் பரிந்தன் கண்ணிய சேதனன் கண் வந்த பேரருள் அண்ணல் அடி சேரார் உபயமதாக. நீ அண்ணல் அடி சேரல வச்சுக்கோங்க, அப்பா அடி போடலாம். அட நாயா, நீ நரகத்துல வந்து செத்து போய் தொலைவீங்கடா நாய்களா. ஆத்மா அழியாதுடா, உனக்கு ஆக்கினை உண்டுடா. ஆத்மா துடிக்கும், ஆனா அது அழியாது. அந்த அந்த வேதனையை அனுபவிப்ப. இந்த முட்டாள்களுக்கு சொன்னா புரியுமா? ம். அதனால எவ்வளவோ சொல்றாரு அண்ணாமலை பத்தி, முட்டாளுக்கு எப்படி கேளுங்கடா, கேட்க சொல்றீங்க? மாட்டான். யாருக்கு சொத்து சேர்க்கிற இவன் பேரம்பத்திக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அவன் நாளைக்கு நீ நரகத்துக்கு போகும்போது வருமாடா, அவன் பேரவனை வந்து காப்பாத்துவான், அவனும் நரகத்துல போய் தொலைவான்டா. நல்லது கத்து கொடுங்கடா, ஞானத்தை கத்து கொடுங்கடான்னு அந்த பாவிகள் கேட்பானுங்களா? கேட்க மாட்டாயா. அதான் அப்ப எங்க அப்பன் தெளிவா சொல்லிட்டான், வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்கிற ஆளி புழு கிரையவர். நரகத்துல ஒரு கடல் இருக்கு, புழு. அங்க கொண்டு ஆத்மாவை தூக்கி போடுவான். புழு கடிச்சு கொஞ்சம் ஐயோ நினைச்சு பாருங்க. இவன் என்னமோ நினைக்கிறான், செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருது, அதனால எவ்வளவு வேணாலும் அடிடா, எவ்வளவு வேணாலும் கொள்ளையிடா நினைக்கிறான். அட படுபாவிகளா, திருந்துங்கடா. உன்னலுக்கு நம்ம ஏங்க புத்தி சொல்லணும்? நான் அழிஞ்சு போறேன் நாய் வாயில வந்துட சாமியே சரணவையப்பா. ரொம்ப மனசு வேதனையா இருங்க. எங்க அப்பா சொல்றாரு, விடமாட்டார். பக்தி சாமியா தான் சொன்னா, பக்தி செய்தே பல நாளும் காத்திருந்த வித்தியினை எனக்கு வந்து விடார் மேல் வீடு இழந்து செத்திருந்து தீநரக சீல் குட்டியில் அடைக்க கொத்தியிருந்து புழுக்கள் இருந்து கொஞ்சம். ஆனா படுவாய் உன் ஆத்மா புழு கொஞ்சிடா. உடல் எப்ப வேணாலும் அழிவிடா, எப்ப வேணாலும் கூப்பிட்டுருவான். அழைப்பு எப்போ வரும்னு தெரியாது. இந்த படுபாயிலுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா இது தெரியாது. ஏன்னா அன்னைக்கு கலியனுக்கு முக்தி கொடுக்கும்னு சாமி நினைச்சாரு. அவன் பிறவி குணம் கடைசியில் நரகத்துல போய் செத்தான். அந்த மாதிரி இவனுக்குள்ள நரகத்துல போய் சாவுவான். ஏன்னா பிறவி குணங்க, திருந்த மாட்டான். அதான் சாமி சொன்னா, 6 பிறவி அறிய உனை நினையாமல் தூருமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவி எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் ஈவோனை கருணை கடல். எங்கப்ப 7வது பிறவில நீ இப்ப நமக்கு இது 7வது பிறவியா கூட இருக்கலாம் இந்த நாய் ஜென்மங்களுக்கு. இதை விட்டுட்ட எல்லளவு நினைச்சா கூட மோட்சம் கொடுத்துருவான். இதை விட்டுட்டு ஆணவத்துல மனம் போன போக்குல ஏழை வயிற்றுல அடிச்சு இப்படி ஊழல் பண்ணானுங்கன்னா ஒரே ஒரு வாகனம் தான் வரும், எம வாகனம். இன்னைக்கு வருமா? இத்தனை வாகனம் கூட வருமா இவனுக்கு? எம வாகனம் வரும். அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு மௌனலா. அதனால இங்க பாருங்க, தப்பு பண்ணா ஆடை விட்டு தான் அடிப்பான் சாமி. அதனால இங்க பாருங்க, இவனுக்கு 7வது பிறவியா கூட இருக்கலாம். இந்த படுபாவிகளுக்கு திருந்த மாட்டாங்க. அதனால அந்த கலியனுக்குள்ள நிலைமை தான் இவனுக்கு. அதான் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எங்க அப்பயும் புத்தி சொன்னான், இறப்பதறியாமல் எரிய மிக கண்டாவி உற்பசிக்கு சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததியில் மந்திரிமார் மும்பில் சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனமான. விட்டில் பூச்சி ஒரு இடத்துல நெருப்பு தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதுல போய் உள்ள அதே அழிச்சிக்கும். அது கண்ணுக்கு எப்படி தெரியுமா? ஒரு சாப்பிடுற உணவுன்னு தெரியுமா? நெருப்பை பார்த்தா உணவு மாதிரி தெரியுமா? அந்த மாதிரி இந்த படுபாவிகளுக்கு இது பாவ மூட்டை. இந்த ஊழல் எல்லாம் பாவ மூட்டை, ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த மாதிரி உணவுக்கு வராதுங்க. ஏங்க திமுக மந்திரி இல்லைங்க, உலகம் ஃபுல்லா இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கோங்க, எத்தனை ஊழல்வாதிகள் இருக்காங்க. என்ன திமுகவில் மட்டும் தான் ஊழல் பண்றவங்க இருக்கானா? எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. ஏங்க திருந்தனா தப்பிச்சாங்க. இவனுக்கு உடலை மட்டும் பாக்குறான். இவனு ஆத்ம சிந்தனை இல்லாத கும்பல். இவனுக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அழிஞ்சுதான் 84 லட்சம் பிறவி கொடுத்து கொல்ல போறான். நரகத்துக்கு உனக்கு அப்புறம் 84 லட்சம் பிறவி, புழு விலங்கு பறவைன்னு. இன்னைக்கு பிரியாணி திங்கமா ஆடு நல்லா இருக்கு, ஆட்டுக்கறி கொழுப்பு கறி நல்லா இருக்குமே, அது யாரு? இதே மனுஷ பையலோட ஆத்மா தான் அங்க இருக்கு. 84 லட்சம் பிறவி கொடுப்பான். உன்னை வெட்டி சாப்பிடுவான். போய் தொலைங்கடா. நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். தற்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டான்குளம் கிராமம் வரையில் ஒரு காட்டு பகுதியில் இந்த திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சுவாமியுடைய திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் சுவாமி விளங்குறாரு. ஆதியில் ஒரு முனிவர் தவம் பண்ண இடம், முனிவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், அவர் திருக்கரங்களால் எழுதிய ஓலைச்சோடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மக்களே. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம் கட்டுறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இப்போ உபபீடம் வரைக்கும் திருப்பணி பண்ணிட்டோம் மக்களே. தற்போது பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால ஏகபரா குருபட்சியாக அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லி கேட்குறோம். இந்த விருப்பமுள்ள பிள்ளைகள் ₹1 பிச்சை கொடுக்கலாம். இது அப்பா மனசிலிருந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யலாம். ஏன்னா இது அப்பா ஆதியில் முனிவர் தவம் பண்ண இடம். அப்பா முக்தீஸ்வரர் திருநாமத்தில் பரிபூர்ண அருளோட விளங்குறாரு. இந்த இடத்துல இன்றளவும் அந்த சுவாமியுடைய அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா 2 மயில்கள் இன்னும் பாதுகாத்துட்டு வருது. கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே 2 மயில்கள் இங்கே இருக்குது. அந்த லிங்கம் வேறு பக்கம் வச்சுருக்குறோம். அங்கே 2 மயில்கள் எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். அப்படிப்பட்ட நாகங்கள் அடிக்கடி இங்கே வர்றது பெரிய சிறப்பு. இப்போ ஆதியில் சுவாமி இதில் இருந்த லிங்கத்தை தான் எடுத்துருக்குறோம். இப்போ கற்பகிரகம் கட்ட பணம் இல்லை. அதனால் உங்கள்கிட்ட உதவி கேட்குற மக்களே, அப்பாவுடைய அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நோய் நொடி இல்லாத இன்புற்று வாழ்வீர்கள். உங்களுக்கு இகத்தில் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் வாழ்ந்து நீங்கள் பரத்திலும் சுகம்பட்டு வாழ்வீர்களாக. இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் ₹1 உதவி பண்ணுங்கள், இல்லைனா 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும், உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும். அப்பாவே சொல்லுவான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று
வேணும் நீள் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பாவுடைய அந்த திருவாசகத்தின்படி உங்களுக்கு எல்லா செல்வமும் இறைவன் தருவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். மக்களே, வண்ணமாய் நீதமூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம், திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். அப்பாவுடைய இந்த வாழ்த்துதலின்படி நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள். பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விருப்பமுள்ள பிள்ளைகள் இந்த ஜிபே எண்ணில் உதவலாம். 93 85 44 31 06. இந்த எண் கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் நீங்கள் மொபைல் நம்பரும் இதுதான். 93 85 44 31 06. இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜிபே தான். உங்களால் முடிஞ்சால் ₹1 நீங்கள் உதவி பண்ணலாம். பிள்ளைகளே, உங்களுடைய அப்பாவுடைய அந்த அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இகத்திலும் பரத்திலும் இன்புற்று வாழ்வீர்கள். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கிளை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தி நிர்வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் நிர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கிளை வாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ நல்லோரும் வாழ நவில் ஓரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமியில் செல்வ செழிப்புடன் நோய் நொடியில்லாது சிறப்புடன் வாழ எம்பெருமான் அருளால் உங்களை வாழ்த்துகிறோம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நமசிவாய்.